வெல்கம் டு அவர் சேனல் ரூபா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெஜ் புலாவ் வீட்டில் எப்படி சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு நெய் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், நட்சத்திர சோம்பு, கல்பாசி, பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இது கூடவே கருவேப்பிலை, மல்லித்தலையும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். வெங்காயம் முருக விட்டுறக்கூடாது. ஒரு கண்ணாடி பதம் வரும்போதே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப மசிய விடணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. லைட்டாக மசிஞ்சு வந்தால் போதும். இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். நான் பச்சை பட்டாணி, சோயா ஜங்க்ஸு, இது கூட வேக வச்ச உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இது மூடி போட்டு வேக வச்சதுக்கப்புறம் நல்லா வெந்து வந்துடும். இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நான் ரைஸ் சேர்த்துக்கிறேன். ரைஸ் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதில் ஒரு ஆஃப் லெமன் நான் சேர்த்துக்கிறேன். அந்த கிளிப் மிஸ் ஆயிடுச்சு. அதனால் இது பண்ண உடனே நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் கூட தண்ணியும் கலந்து இந்த கப்பில் நான் 5 கப்பு சேர்த்துருக்கேன். இதே கப்பில் நான் 2.5 கப் ரைஸ் எடுத்தேன். அதனால நான் 5 கப் தண்ணி வச்சுக்கிறேன். இப்போ 1 கப் ரைஸ்னால் 2 கப் தண்ணி வைப்போம் இல்லையா, அந்த ரேஷியோவில் நான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நான் மூடி வச்சு வேக வச்சுக்கிடுவேன். இது ஏன் எல்லோ கலரில் இருக்குன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் வீட்டிலேயே ரெடி பண்ணுவேன். அப்போ ப்ரிசர்வேட்டிவ்காக நான் மஞ்சள் தூள் சேர்ப்பேன். அதனால் அப்படி இருக்குது. அதனால் ரைஸ் எல்லோ கலரில் வராது, இது போல் ஒயிட் கலரில் தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை தூவி ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிட்டோன்னா அது மேலே முள்ளாக எந்திரிச்சு வரும். அதுதான் இதுக்கான கரெக்டான ஸ்டேஜு. இப்போ நம்மளோட வெஜ் புலாவ் ரெடி ஆகிருச்சு. வெஜ் புலாவ் கூட நான் ஆனியன் ரைத்தாவும் சாஹி பன்னீரும் வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். Thanks for watching.